தாயகம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாளை முதல் பேருந்துகளில் கட்டாயமாக்கப்படும் நடைமுறை மீறினால் அபராதம். இலங்கையில் மரக்கறிகளின் விலையில் வீழ்ச்சி. கிளிநொச்சியில் தேடுதல் நடவடிக்கை. இன்றும் கண்டுபிடிக்கப்பட்ட வெடிகுண்டுகள். யாழ் நோக்கி சென்ற பேருந்து லொரியுடன் மோதி விபத்து, 3 படுகாயம். இரவு ஏற்பட்ட விபத்து, ஆடை தொழிற்சாலையைச் சேர்ந்த 12 பேர் படுகாயம். கெஹல் பத்ர பத்மேவின் துப்பாக்கியை வைத்திருந்த 2 கைது. கிழக்கு பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் பணி புறக்கணிப்பு. வாகன சாரதிகளுக்கு வெளியான மகிழ்ச்சி செய்தி. நாட்டின் பல பகுதிகளில் கொட்டி தீர்க்கப் போகும் இடியுடன் கூடிய கனமழை. கொழும்பில் மர்மமான முறையில் உயிரிழந்தவர்களின் சடலங்கள் மீட்பு. தொடர்பட விரிவான செய்திகள். மாகாணத்துக்குள் தனியார் பேருந்துகளில் பயணிக்கும் அனைத்து பயணிகளும் செல்லுபடியான பயணச்சீட்டுகளை பெறுதல் அவசியம் என மேல் மாகாண போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இந்த விடயத்துக்கு ஒத்துழைப்பை வழங்க மறுக்கும் பயணிகள் மற்றும் நடத்துனர்களுக்கு எதிராக அபராதம் விதிக்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போது பயணச்சீட்டை வழங்க தவறும் நடத்துனர்களுக்கு 750 ரூபாய் அபராதம் விதிக்கப்படுவதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நாளை முதல் பயணச்சீட்டு இல்லாத பயணிகளுக்கு 100 ரூபாய் அபராதம் மற்றும் கட்டணத்தை விட 2 மடங்கு அபராதம் விதிக்கப்படும் என மேல்மாகாண போக்குவரத்து ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. எதிர்காலத்தில் குறித்த அபராத தொகையில் திருத்தம் மேற்கொள்ளப்படும் எனவும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. பயணிகள் முச்சக்கர வண்டிகளின் பதிவு மற்றும் உரிமம் 2002 விதிமுறைகளின் கீழ் மீண்டும் ஆரம்பமாகும் என ஆணைக்குழு உறுதிப்படுத்தியுள்ளது. பயணிகள் போக்குவரத்தில் இயங்கும் அனைத்து முச்சக்கர வண்டிகளும் ஆணைக்குழுவில் பதிவு செய்யப்பட வேண்டும் என்று செல்லுபடியாகும் அனுமதிகளை வைத்திருக்க வேண்டும் என்பதே இந்த விதிகளின் முக்கிய நோக்கம் என மேல்மாகாண போக்குவரத்து ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக மரக்கறிகளின் விலை குறைவடைந்துள்ளதாக கொழும்பு தரம்புள்ளை பொருளாதார மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. அதன்படி நாளாந்தம் கிடைக்கும் மரக்கறிகளின் எண்ணிக்கை அதிகரித்ததன் காரணமாக மரக்கறிகளின் விலை குறைவடைந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். கரட், போஞ்சி, பூசணி, கோவா, தக்காளி, லீக்ஸ், முள்ளங்கி ஆகியவற்றின் விலை குறைவடைந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். அதன்படி 1 கிலோ பூசணி 60 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாக வியாபாரிகள் மேலும் தெரிவித்தனர். கிளிநொச்சி தட்டுவான்கொட்டி பகுதியில் இன்றும் வெடிக்காத நிலையில் இருந்த வெடிகுண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த பகுதியில் நேற்றைய தினம் ஒரு வெடிப்பு சம்பவம் இடம்பெற்று 2 படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் தட்டுவான்கொட்டி பகுதி முழுவதும் தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்போது வெடிக்காத நிலையில் இருந்த வெடிகுண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. குறித்த வெடிகுண்டுகளை மீட்பதற்கு நீதிமன்றத்தின் உத்தரவு பெறுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இதேவேளை குறித்த பகுதியில் நேற்று இடம்பெற்ற குண்டுவெடிப்பு சம்பவத்தில் பலத்த காயமடைந்த 2 கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நோக்கி பயணித்து தனியார் பேருந்து எனையின் வீதியில் மிகுந்தலை பலகஸ்விவ பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 3 பேர் காயமடைந்துள்ளனர். கதிர்காமத்தில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த தனியார் பேருந்துடன் அதன் பின்னால் பயணித்த லொரியொன்று மோதியதில் இந்த விபத்து நேர்ந்துள்ளது. விபத்தில் பேருந்தில் பயணித்த 3 பயணிகள் காயமடைந்த நிலையில் அவர்கள் மிகுந்தலை பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை மிகுந்தலை போலீஸ் போக்குவரத்து பிரிவு முன்னெடுத்து வருகின்றது. கண்டி ரந்தனிக்கல சாலையில் நேற்றிரவு ஆடை தொழிற்சாலைக்கு சொந்தமான தனியார் பேருந்து விபத்துக்குள்ளானதில் குறைந்தது 12 பயணிகள் காயமடைந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். ரந்தனிக்கல 36வது மற்றும் 37வது மைல்கல்லுக்கு இடைப்பட்ட பகுதியில் இந்த விபத்து சம்பவித்துள்ளது. பேருந்தில் ஏற்பட்ட திடீர் தொழில்நுட்ப கோளாறு காரணமாகவே இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. பேருந்து வீதியில் உள்ள பாறையில் மோதியதில் அதில் பயணித்த 12 பேர் காயமடைந்த நிலையில் அவர்கள் சிகிச்சைகளுக்காக கந்தக்கட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.
பாதாள உலகக்குழு தலைவர் கெகல் பத்திர பத்மேவுக்கு சொந்தமான மைக்ரோ ரக துப்பாக்கி வைத்திருந்த இருவரை கைது செய்துள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. பாதாள உலகக்குழு தலைவர் கெகல் பத்திர பத்மேவை விசாரித்த போது தான் பயன்படுத்திய துப்பாக்கியை களனி நாதுடுவ பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவரிடம் கொடுத்து வைத்திருந்ததாக குறிப்பிட்டுள்ளார். அத்தகவலின் பேரிலே குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் இந்த சம்பவங்களுக்கு உடந்தையாக இருந்த சாரதி ஒருவரையும் கைது செய்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் மேற்கொண்டு வருகின்றனர். கிழக்கு பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் செயற்பாட்டினை கண்டித்து இன்று ஒருநாள் வேலைநிறுத்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கல்லடி பாலத்துக்கு அருகாமையில் உள்ள பழைய விஞ்ஞான பீடத்திற்கு முன்பாக பணிப்புறக்கணிப்பு ஆர்ப்பாட்டத்தினை முன்னெடுத்தனர். கிழக்கு பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கமானது பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் பல்கலைக்கழகங்களில் நிலவுகின்ற கல்விசாரா ஊழியர்களின் வெற்றிடங்கள் இதுவரை நிரப்பப்படாமல் உள்ளதாகவும் இதனால் வேலைப்பளு அதிகரித்துள்ளதாகவும் ஆட்சியாளர்கள் தூங்குகின்றார்கள், பல்கலைக்கழகங்கள் வீழ்ச்சியில் எதிர்காலத்தில் பாதுகாக்க அரசு பல்கலைக்கழகங்களை பேண அளித்த வாக்குறுதிகளுக்கு இப்போதே மதிப்பளி போன்ற பதாகைகளை ஏந்தியவாறு குறித்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தற்காலிக சாரதி அனுமதி பத்திரம் தொடர்பாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் புதிய அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. அந்த வகையில் புதுப்பித்தல் செயல்பாட்டின் போது வழங்கப்படும் தற்காலிக சாரதி அனுமதி பத்திரம் நுகேகொடையில் உள்ள தேசிய போக்குவரத்து மருத்துவ நிறுவனத்தால் வழங்கப்படும் என திணைக்களம் அறிவித்துள்ளது. இன்று முதல் ஒரு முன்னோடி திட்டமாக இது செயல்படுத்தப்படும் என மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. புதுப்பித்தல் செயல்பாட்டின் போது தற்போதுள்ள சாரதி அனுமதி பத்திரத்தில் எந்த மாற்றங்களும் தேவையில்லை என்றால் தற்காலிக அனுமதி பத்திரத்தை நுகைக்குடியில் உள்ள போக்குவரத்து மருத்துவ நிறுவனத்தில் நேரடியாக பெற்றுக்கொள்ள முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தற்காலிக சாரதி அனுமதி பத்திரங்களுக்கான விண்ணப்பதாரர்கள் இனி வெரகரையில் உள்ள மோட்டார் போக்குவரத்து அலுவலகத்துக்கு செல்ல வேண்டிய அவசியமில்லை என்று திணைக்களம் உறுதிப்படுத்தியுள்ளது. மேலும் வாகனங்களின் கண்ணாடிகளில் மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள், பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் மற்றும் பிற நிபுணர்கள் என்பதை குறிக்கும் ஸ்டிக்கர்களை ஒட்டுவது சட்டவிரோதமானது என திணைக்களம் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. சிலாபத்தில் இருந்து கொழும்பு மற்றும் காலி ஊடாக மாத்தறை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் பல இடங்களில் மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்றானது தென்மேற்கு திசையில் இருந்து வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுவதுடன் காற்றின் வேகமானது மணித்தியாலத்துக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரை காணப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாத்தறையில் இருந்து ஹம்மாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளிலும் சிலாபத்தில் இருந்து மன்னார் ஊடாக காங்கேசன்துறை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளிலும் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 50 தொடக்கம் 55 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. காங்கேசன்துறையில் இருந்து திருகோணமலை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. மாத்தறையில் இருந்து ஹம்மாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளும் சிலாபத்தில் இருந்து மன்னார் ஊடாக காங்கேசன்துறை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளும் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. காங்கேசன்துறையிலிருந்து திருகோணமலை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகள் அவ்வப்போது ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பின் இரு வேறுபட்ட பகுதிகளில் மர்மமான முறையில் உயிரிழந்தவர்களின் சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. கிரான்பாஸ் போலீஸ் பிரிவிலும் தெகிவளை போலீஸ் பிரிவிலும் இவ்வாறு சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. நேற்று மாலை கிரான்பாஸில் உள்ள இகுருகடே சந்திக்கு அருகிலுள்ள ஏரியில் சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டது. உயிரிழந்தவரின் அடையாளம் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை எனவும் 35 முதல் 40 வயதுக்குட்பட்ட ஆணொருவரின் உடல் அது என்றும் போலீசார் தெரிவித்தனர். இந்த நபர் சுமார் 5 அடி 4 அங்குல உயரம் கொண்டவர்.
கருப்பு அரை காட் சட்டை மற்றும் கருப்பு டி-ஷர்ட் அணிந்திருந்தார் என்றும் கூறப்படுகின்றது. சடலம் கொழும்பு தேசிய மருத்துவமனையின் பிணவறையில் வைக்கப்பட்டுள்ளது. சடலம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிரான்பாஸ் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அதேவேளை தெகுவளையில் உள்ள ஸ்ரீவர்த்தன வீதியில் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் நேற்றிரவு சடலம் கண்டெடுக்கப்பட்டது. உயிரிழந்தவர் தெகுவளை பகுதியைச் சேர்ந்த 23 வயதுடைய ஆண் என தெரிய வந்துள்ளது. சடலம் பிரேத பரிசோதனைக்காக களப்போவில மருத்துவமனையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. தெஹிவளை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் தாயகம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தாயகம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.